Hi friends, welcome to Kadai Samayal. இன்னைக்கு நம்ம பானி ரசம் வீட்லயே ரொம்பவே ஹைஜீனிக்கா ரொம்பவே ஹெல்தியா எப்படி prepare பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறந்துடாம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ பானி ரசம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இத மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைப்படலைனா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வெள்ளை கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெல்லத்தை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் அடியில் மண் எல்லாமே தங்கியிருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அளவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் சேர்க்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். நான் வலுவலுன்னு அரைச்சிட்டனால நான் ஃபில்டர் பண்ணலை, அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான பானி ரசம் தயாராகிடுச்சு. அடுத்ததான் பூரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பூரி எடுத்துருக்கனால அதை நான் வீடியோவை ஷூட் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பானிபூரி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போது பூரி எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நடுவில் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா அகலமாக உடச்சி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா அகலமாக உடச்சி விட்டுக்கலாம். உள்ளே கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கலாம். அடுத்ததாக கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் சேர்த்துட்டு அந்த பானி தண்ணியில் உள்ளே டிப் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக ஓமப்பொடி சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான பானிபூரி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடாய் சமையலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.